நீங்க இப்போ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மதிய சாப்பாட்ட சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒரு நல்ல பெரிய மீல்ஸ். ஆமா, அந்த உணவு உங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கும், உங்களை ரொம்ப சுறுசுறுப்பாக்கும் நீங்க நம்பிட்டு இருப்பீங்க. பொதுவா எல்லாரும் அப்படித்தானே நினைப்பாங்க. கரெக்ட். ஆனா அந்த உணவு உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கல, மாறாக உங்க உடலோட மிக முக்கியமான உயிராற்றலை கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நான் சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நிஜமாவே இது ஒரு பெரிய ஷாக்கு தான் கேக்குறவங்களுக்கு. சொல்லப்போனா உங்களை நோயை நோக்கி தள்ளிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான தேடல்ல நாம அலச போற விஷயம் 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாபெரும் சிந்தனையாளர் வள்ளலார் சொன்ன ஒரு அதிர்ச்சியூட்டும் வரிய பற்றிலாம். அதாவது அந்த ஒற்றை வரி ரொம்ப ரொம்ப ஆழமானது. ஆமா, அவர் சொல்றாரு, உண்பது அனைத்தும் மலமே. அதாவது நாம சாப்பிடுற எல்லாமே வெறும் கழிவுகள் தானா. இது மேலோட்டமா பார்க்கும்போது ஏதோ உலக வாழ்க்கையை வெறுத்துட்டு போறவங்க சொல்ற தத்துவம் மாதிரி தோணலாம். ரைட். ஏன்னா நம்ம உயிர் வாழவே சாப்பிடுறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் ஏன் அதை கழிவுன்னு சொல்றாரு? இது கேட்கும் போதே ஒரு மாதிரி மூச்சு முட்டுதுல. கண்டிப்பா. ஆனா இந்த அதிர்ச்சி தான் நமக்கு தேவை. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நவீன அறிவியலையும் அதோட ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது இது வெறும் தத்துவம் கிடையாது. அதாவது இதுக்குள்ள சயின்ஸ் இருக்கா? ஆமா, இது மனித உடலோட செரிமான அமைப்பு பத்தின ஒரு மிக நுட்பமான பிசியாலஜி சார்ந்த உண்மை. அது மட்டும் இல்லாம மனித பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டமான ஒளி உடம்புன்னு சொல்லப்படுற ஒரு ஆன்மீக அறிவியலை உள்ளடக்கின ஒரு மாபெரும் ரகசியம் இது. வாவ், ஒளி உடம்பு. இத நாம கொஞ்சம் ஆழமாவே உடைச்சு பார்க்கணும்னு தோணுது. கண்டிப்பா, அதான் நம்மளோட நோக்கமும் கூட. ஓகே, இப்போ நீங்க இத கேட்கும்போது ஒரு விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஒரு சூப்பரான கார் இருக்கு. ம், அந்த கார் ஓடுறதுக்கு நீங்க பெட்ரோல் ஊத்துறீங்க. ம், ஆனா அந்த காரு முன்னாடி நகர்ந்து செல்றதை விட ம். நீங்க ஊத்துன அந்த பெட்ரோலை சுத்தப்படுத்துறதுக்கே தன்னோட என்ஜின் சக்தியில 80% செலவழிச்சா எப்படி இருக்கும்? கேட்கவே ரொம்ப அபத்தமா இருக்கு. ஆனா ரொம்ப துல்லியமான ஒரு உதாரணம் இது. இல்லையா? ம். நம்ம உடம்பும் இப்படிதான் இயங்குதுன்னு சொல்றாரு. ஆமா. உணவு எப்படி கழிவா மாறுது, அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முதல்ல நம்ம உடம்போட செரிமான அமைப்புக்குள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க கவனிக்கணும். ஓகே, சொல்லுங்க. நாம சாப்பிடுற அந்த பெரிய கனமான உணவுகள் எல்லாமே நமக்கு அப்படியே சக்தியா மாறிடுதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா, சின்ன வயசுல இருந்து அப்படிதானே சொல்லி கொடுத்திருக்காங்க. ரைட். ஆனா உண்மை என்னன்னா, நாம சாப்பிடுற உணவை செரிச்சு அதுல இருக்கிற மிகச் சிறிய அளவிலான சக்கைய பிரிச்சு எடுத்து மீதமுள்ள அந்த பெரிய அளவிலான கழிவை மலமா மாத்தி வெளியேத்துறதுக்கே நம்ம உடம்போட அதிகப்படியான வைட்டல் எனர்ஜி செலவாகிடுது. உணவுகள் நிறைய புரதங்களை சாப்பிடுறாங்களே, அவங்க 100 கிலோ எடைய அசால்ட்டா தூக்குறாங்களே. கரெக்ட். அப்போ கனமான உணவு அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுக்குதுன்னு தானே அர்த்தம். இது நீங்க சொல்ற அந்த உணவு ஒரு கழிவு, அது எனர்ஜியை உறிஞ்சிருங்கிற தியரிய முழுசா பொய்யாக்குதே. இது ஒரு மிகச்சிறப்பான கேள்வி. இங்கதான் நாம உடல் பலம் என்பதற்கும் உயிராற்றல் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓ, ரெண்டும் வேற வேறயா? ஆமா, ஒரு பாடி பில்டர் அதிகப்படியான புரதத்தை சாப்பிடும்போது அவர் தன்னோட தசைகளை பெரிதாக்குறாருன்னு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த தசை வளர்ச்சிக்காக அவரோட உள்ளுறுப்புகள் எவ்வளவு பெரிய விலையை கொடுக்குதுன்னு நீங்க யோசி பார்க்கணும். அதாவது உள்ள டேமேஜ் நடக்குதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த 5000 கேலோரிய செரிக்க உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் முழுசும் வயித்தை நோக்கி பாயணும். கணையம், கல்லீரல் எல்லாம் அதிகப்படியான என்சைம்களை சுரக்க ராப்பக்கலா வேலை செய்யணும். வாவ், அப்போ ஆர்கன்ஸ் ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிடும் போலியே. ஆமா, இது உள்ளுறுப்புகளை மிக விரைவாக வயதாக்கும் ஒரு செயல்முறை. வெளியில தசைகள் பெருசா தெரியலாம், ஆனா உள்ளே உடலின் உண்மையான உயிராற்றல் அந்த செரிமான போராட்டத்துல முழுசா காலியாயிடும். ஓ, அதனாலதான் ஒரு பெரிய மதிய சாப்பாடு சாப்பிட்ட உடனே நமக்கு பயங்கரமா தூக்கம் வருதா? கண்டிப்பா. ஏன்னா உங்க மூளைக்கு போற ரத்தத்தை கூட குறைச்சிட்டு உடம்பு அந்த உணவை செரிக்கிற வேலையில இறங்கிடுது. அடே பாமமே. நாம உடம்புக்கு டினர்கியை தரும்னு நினைச்சே உடம்ப ஒரு கழிவு மேலாண்மை தொழிற்சாலை மாதிரி மாத்திடுறோம். ஆஹா, இப்ப புரியுது. அப்போ அந்த 5000 கேலரி உணவுங்கிறது அதிக வட்டிக்கு வாங்கின கடன் மாதிரி. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. வெளியில பணக்காரனா தெரியலாம், ஆனா உள்ள பேங்க் பேலன்ஸ் காலி ஆயிக்கிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு சிந்தனை மாற்றம். ஆமா, இத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, உடம்போட பாதி சக்தி இந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கே செலவாகுதுன்னு வச்சுப்போம். ஒருவேளை அந்த சிஸ்டம் ஓவர்லோட் ஆகி இந்த கழிவுகள் முழுசா வெளியேறாம உள்ளேயே தேங்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அங்கதான் நோய்களின் சாம்ராஜ்யமே தொடங்குது. இயற்கை மருத்துவமா இருந்தாலும் சரி, சித்த மருத்துவமா இருந்தாலும் சரி, அதோட அடிப்படை விதி ஒண்ணுதான். என்னது? கழிவுகளை அகற்றுவதே நோயை சரி செய்வது. அதாவது கிளீனிங், நாட் ஆடிங். ஓ, புதுசா சேர்க்க கூடாது, இருக்கிறதை எடுக்கணும். ஆமா,
நாம தொடர்ந்து கனமான, செரிக்க கடினமான உணவுகளை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? முழுமையா செரிக்கப்படாத அந்த புரதங்களும் மாவுச்சத்துகளும் குடலுக்குள்ளேயே புளிக்க ஆரம்பிக்கும், அழுக ஆரம்பிக்கும். கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்கே. சொல்லப்போனா அந்த நச்சுத்தன்மையிலிருந்து குடல் சுவர்களை காப்பாத்திக்க நம்ம உடம்பு சளி மாதிரியான ஒரு திரவத்தை உருவாக்கும். அதாவது செரிக்காத அந்த கழிவுகள் குடலை டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக உடம்பே உருவாக்குற ஒரு பாதுகாப்பு கவசம்தான் இந்த சளியா? சரியா சொன்னீங்க. ஆனா நாம நிறுத்தாம தொடர்ந்து அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது இந்த சளி அதிகமாகி திசுக்கள்ல, இரத்த குழாய்கள்ல, உறுப்புகள்ல தேங்க ஆரம்பிச்சிடும். ஓ, இதுதான் அந்த அடைப்புன்னு சொல்றதா? எக்ஸாக்ட்லி. இது ஒரு அடைப்பை உருவாக்கும், செல்களுக்குள்ள ஆக்சிஜன் போக முடியாது. வாவ். இப்படி உடம்பு முழுக்க தேங்குற இந்த கழிவுகள் தான் இன்னைக்கு நாம பார்க்குற கேன்சர்ல இருந்து ஆட்டோ இம்யூன் நோய்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆணிவேர். இதை இப்போ என்னால ரொம்ப தெளிவா பார்க்க முடியுது. இத வச்சு பார்க்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ நோய் வந்துருச்சுன்னு சொல்லி நான் ஒரு கைப்பிடி மாத்திரைகளை போடுறதோ அல்லது இப்போ புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஏதோ ஒரு சூப்பர் ஃபுட்டை சாப்பிடுறதோ எந்த வகையிலும் தீர்வாகாது. கண்டிப்பா தீர்வாகாது. அது ஒரு தற்காலிகமான பெயின் கில்லர் மாதிரி தான். இது கேக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நான் வெளியே போயிட்டு வரேன், என் ஷூ முழுக்க சேறு ஒட்டியிருக்கு. ம் அந்த ஷூ படிஞ்ச ஷூவோடையே வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இன்னொரு கையில மாப் வச்சு வீட்டை சுத்தப்படுத்த ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒரு உதாரணம். கழிவுகளை உள்ள தள்ளிக்கிட்டே நோயை குணப்படுத்த முடியாது. முதல்ல சேற்ற உள்ள கொண்டு வரதை நிறுத்தணும் இல்லையா? அதுதான் 100க்கு 100 உண்மை. நீங்க புதுசா என்ன உள்ள சேர்க்கறீங்கங்கிறத விட கழிவுகளை உள்ளே அனுப்புறதை எப்ப நிறுத்துறீங்க என்பதுதான் ஆரோக்கியத்தோட முதல் படி. ரொம்ப ஸ்ட்ராங்கான பாயிண்ட் இது. அதனாலதான் மனிதன் சாப்பிடுற எல்லாமே கழிவா மாறுதுங்கிறத உணர்ந்து அதை தவிர்ப்பது தான் உண்மையான ஆரோக்கியம்னு அவர் சொன்னாரு. இது பல பேருக்கு ஒரு பெரிய பல்ப் எரியற மொமெண்டா இருக்கும். கண்டிப்பா. சரி, இப்போ வியாதிகள் வராம இருக்கணும்னா கழிவுகளை நிறுத்தணும்னு புரிஞ்சிருச்சு. ஆனா அவர் இத வெறும் 100 வருஷம் எந்த நோயும் இல்லாம வாழ்ந்துட்டு செத்து போறதுக்காக மட்டும் சொல்லல. இல்ல, அதையும் தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஆமா, அவரோட நோக்கம் மனிதனுங்கிற இந்த எல்லையையும் தாண்டி ஒரு உச்சபட்ச நிலை இல்லையா? அவர் உடலை சுத்த தேகமா, அதாவது ஒலி உடம்பா மாற்றுவத பத்தி பேசினாரு. அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதுதான் இந்த விவாதத்தோட ஆகச்சிறந்த, ரொம்ப ஆழமான பகுதி. சாதாரணமா நாம ஆன்மீகம்னு மட்டும் கடந்து போயிட முடியாது. இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிசிக்ஸ் இருக்கு. ஓ, இயற்பியல் விதி இதுல வருதா? ஆமா, நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அணுக்களால் ஆனது. நம்ம தொடர்ந்து கழிவுகளை உருவாக்கும் உணவுகளை சாப்பிடும்போது அந்த செல்கள் ஒரு கனமான பருப்பொருளா மாறுது. அதாவது டென்ஸா மாறுதுன்னு சொல்றீங்க. ரைட். இயற்பியல் விதிப்படி ஒரு பொருள் கனமாக இருக்கும்போது அதோட அதிர்வலைகள் ரொம்ப குறைவா இருக்கும். வைப்ரேஷன்ஸ் குறையும். ஆமா, அது புவியீர்ப்பு விசைக்கும் காலமாற்றத்துக்கும் அழிவுக்கும் உட்பட்டதா இருக்கும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, மலம்னு ஒண்ணு உங்க உடம்புல உருவாகிற வரைக்கும் இந்த கனமான ஊன உடம்பு மரணத்திற்கு உட்பட்டது தான். வாவ், இது கேக்குறதுக்கு எனக்கு புல்லரிக்குது. அப்போ மரணம்ங்கிற ஒண்ணுக்கும் நாம சாப்பிடுற உணவு குடல்ல கழிவா மாறுறதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? 1% இருக்கு. இது எப்படின்னா, ஒரு கனமான கரும்புகைய கக்குற டீசல் லாரிய எந்த கழிவையும் வெளியிடாத வெயிட் இல்லாத ஒரு சோலார் ஸ்போர்ட்ஸ் காரா மாத்துறதுக்கு சமம் இது. எக்ஸாக்ட்லி. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்கும்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க செரிமானத்துக்கு சக்தி இழுக்காத ரொம்ப ஈஸியா கிரகிக்கக்கூடிய உணவுகளுக்கு மாறும்போது என்ன நடக்கும்னு யோசிங்க. அதாவது உடம்பு அந்த எனர்ஜியை வேற எதுக்காவது யூஸ் பண்ணும். ஆமா. அல்லது ஒரு கட்டத்துல உறவே தேவையற்ற நிலையை அடையும் போது உங்க செல்கள் அந்த கனமான கழிவுகளை ப்ராசஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஓ, அப்போ அந்த செல்ஸ் ஃப்ரீ ஆயிடும். கரெக்ட். அப்போ அந்த அணுக்களோட அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அணுக்கள் கனத்தை இழக்கும்போது அதோட அதிர்வலைகள் அதிவேகமா அதிகரிக்கும். ஓ, வைப்ரேஷன் ஸ்பீக் ஆகுமா? ஆமா. E = mc² ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஆமா, மாஸ் எனர்ஜியா மாறுறது. எக்ஸாக்ட்லி. ஒரு பருப்பொருள் முழுமையா ஆற்றலா மாறுற அதே அகரசவாதம் தான் இங்கேயும் நடக்குது. வாவ். உடம்பு தூய்மை அடைந்து கணம் குறைந்து கடைசியில அது அப்படியே ஒளியாகவே மாற முடியும். இதுதான் அவர் சொன்ன ஒளி உடம்பு. நிஜமாவே இது மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கு. ஆனா இப்போ நீங்க கேக்குறவங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். என்ன கேள்வின்னு கேளுங்க. பாஸ், ஒளி உடம்பா மாறுறது, மரணத்தை வெல்றதெல்லாம் பெரிய லெவல் யோகிகளுக்கு சரி. நான் நாளைக்கு காலையில ஆபீஸ் போகணும். சாதாரண மனிதர்களோட பிரச்சனை. ஆமா, ஒரு சாதாரண செவ்வாய்க்கிழமை காலையில என் வயித்துல இருக்கிற இந்த கழிவுகள் என் அன்றாட வாழ்க்கையில, என் மூச்சுல, என் சிந்தனையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? இதுக்கு என்ன பதில்? அதையும் அறிவியல் பூர்வமாவே விளக்குறேன். ஒளி உடம்புங்கிறது உங்களோட கடைசி இலக்கா இருக்கலாம். ஆனா அதுக்கான பலன் உங்களுக்கு இன்னைக்கே இப்போதே கிடைக்கும். ஓ, அது எப்படின்னு சொல்லுங்க.
உங்க குடலுக்கும் மூளைக்கும் நடுவுல வேகஸ் நரம்பு அப்படின்னு ஒரு நெரடி தொடர்பு இருக்கு. வேகஸ் நர்வ். ஓகே. இத ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்க வயித்துல செரிக்காத கழிவுகள் தேங்கி சளி உருவாகி குடல் வீக்கமா இருக்கும்போது அந்த குடல் என்ன பண்ணும்னா இந்த வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு அபாய சிக்னல்களை அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஓ, அதனால தான் ரொம்ப ஹெவியா சாப்பிட்ட பிறகு என்னால எந்த வேலையிலயும் ஃபோக்கஸ் பண்ண முடியலையா? கரெக்ட். அந்த வேகஸ் நரம்பு வழியா போற டிராஃபிக் ஜாம் தான் என்னோட மூளைய மந்தமாக்குதா? பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்களே, அதுவா இது? மிகச்சரி. இது நரம்பு மண்டலத்தோட நிலைமை. அடுத்து சுவாசத்தை எடுத்துக்கோங்க. ஓகே, மூச்சு விடுறது. உங்க குடல் கழிவுகளால நிரம்பி ப்ளோட்டிங் ஆகி வீங்கி இருக்கும்போது அது மேல இருக்கிற உதரவிதானத்தை, அதாவது டயஃப்ராம மேல் நோக்கி அழுத்தும். ஓ, வயிறு வீங்கி மேல அழுத்துதா? ஆமா. இதனால உங்க நுரையீரலால முழுமையா கீழே விரிவடைய முடியாது. அதனால நீங்க ரொம்ப ஆழமில்லாத மேலோட்டமான மூச்சை தான் சுவாசிப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மூச்சு முழுசா உள்ள போகலன்னா உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் இல்லனா எனர்ஜி இருக்காது. கரெக்ட். உடல், மனம், சுவாசம் இது மூணும் வேற கிடையாது. இது மூணும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு முக்கோணம். வாவ், தி ட்ரையம்பிரேட். ஆமா. உங்க குடல் சுத்தமா இருந்தா மட்டும்தான் நுரையீரல் முழுசா விரியும். மூச்சு சீரா நடந்தா மட்டும்தான் யோகிக் சயின்ஸ்ல சொல்ற சுழுமுனா நாடி வேலை செய்யும். சுழுமுனா நாடி வேலை செஞ்சா மட்டும்தான் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். அதாவது கிளாரிட்டி. எக்ஸாக்ட்லி. நீங்க ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றீங்க, உங்க எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கிறது எல்லாமே உங்க குடல்ல எவ்வளவு கழிவு இருக்குங்கிறத பொறுத்து தான் முடிவாகுது. வாவ், இது ஒரு முழுமையான சுழற்சி. நாம எங்க ஆரம்பிச்சோன்னு கொஞ்சம் திரும்பி பாருங்க. உண்பது அனைத்தும் மலமேங்கிற அந்த அதிர்ச்சியான வரியில ஆரம்பிச்சோம். ஒரு கனமான உணவு எப்படி நம்மளோட வைட்டல் எனர்ஜியை உறிஞ்சுது, எப்படி ஜிம்முக்கு போறவங்களுக்கு தசை வந்தாலும் உயிராற்றல் குறையுதுன்னு பார்த்தோம். ஆமா. அடுத்து இந்த கழிவுகளால உருவாகிற சளி எப்படி திசுக்கள்ல அடைப்பை ஏற்படுத்தி வியாதிகளுக்கு ஆணிவேரா மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆமா. அதோடு நிக்காம இந்த கழிவுகள் நம்ம அணுக்களை எப்படி கனமாக்கி நாம ஒளி உடம்பா மாறத தடுத்து மரணத்தை நோக்கி இழுத்துட்டு போகுதுங்கிற அந்த பிசிக்ஸையும் பார்த்தோம். ரைட். கடைசியா இப்போ இந்த நிமிஷம் நம்ம குடல்ல இருக்கிற கழிவுகள் எப்படி வேகஸ் நரம்ப முடக்கி உதரவிதானத்தை அழுத்தி நம்ம மூச்சையும் மனத்தெளிவையும் கெடுக்குதுங்கிறதையும் தெளிவா பார்த்தோம். கண்டிப்பா. இது ஒவ்வொருத்தரும் தங்களோட சாப்பாட்டை பாக்குற விதத்தையே மாத்திர ஒரு ஆழமான தேடல். 100% நான் இதை ஒத்துக்கிறேன். அதனால இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் நேரடியா ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அடுத்த முறை நீங்க சாப்பிட தட்டுக்கு முன்னாடி உட்காரும்போது ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்போ உங்க உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்க போறீங்களா, இல்ல உங்க உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய துப்புரவு பணியை கொடுக்க போறீங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா நாம வாயில வைக்கிற ஒவ்வொரு கவளமும் ஒரு சாய்ஸ். அந்த சாய்ஸ உங்ககிட்டயே விட்டுறோம். ஆனா இந்த ஆழமான தேடல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம இவ்ளோ நேரம் பேசினதை வச்சு ஒரு புது சிந்தனையை உங்க மூளைக்குள்ள விதைக்க விரும்புறேன். என்னது? உடலை தூய்மையாக்கி செல்களை ஒளியா மாத்தி உணவே தேவையற்ற நிலைக்கு போறதுதான் மனித பரிணாமத்தோட உச்சக்கட்டம்னு வச்சுப்போம். ஓகே. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ருசிக்காக மட்டுமே சாப்பிடுறதுங்கிற ஒரு கல்ச்சருக்கு ஒட்டுமொத்த சமுதாயமாவே அடிமையாக்கி கிடக்கும்ல. சொல்ல போனா அது ஒரு பெரிய வியாபாரம். ஆமா. ஒருவேளை இந்த ஃபுட்டி கல்ச்சர் தான் மனித பரிணாம வளர்ச்சிக்கும் நம்மளோட ஆன்மீக விழிப்புணர்வுக்கும் இருக்கிற மிகப்பெரிய முட்டுக்கட்டையா இருக்குமோ? இது ஒரு மிகப்பெரிய சிந்தனை. நாம நம்ம உடம்ப வளர்க்க உணவை சாப்பிடுறோமா, இல்ல ஒரு கூண்டுக்குள்ள நம்மள நாமே அடைச்சிக்க அந்த கூண்டோட கம்பிகளை ருசிங்கிற பேர்ல தினமும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோமா? சிந்திச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. மீண்டும் ஒரு அடுத்த ஆழமான தேடலில் சந்திப்போம். அதுவரை விழிப்புணர்வோடு இருங்கள்.